அரஃபாவுடைய மைதானத்திலிருந்து முஸ்தலிஃபாவுக்கு செல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோகத்தோடு இருக்கிறார்கள். இந்த உம்மத்தினுடைய நிலையை பற்றி கவலை, அவர்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டுமே என்ற கவலை. அவர்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள். அவருடைய முகத்தில் ஒரு புன்முறுவல் இல்லை, சந்தோஷம் இல்லை. அல்லாஹு தஆலா அவருடைய ஹபீபா செல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹபீப் அவர்களை சிரிக்க வைத்து பார்க்க வேண்டும், அவர்களை மகிழ்வித்து பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ்விற்கு ஆசை வந்துவிட்டது. அல்லாஹு தஆலா அவர்களுடைய பாவங்களையும் மன்னித்து விட்டான் என்று பதில் வந்துவிட்டது. யார் அநியாயம் செய்தானோ அநியாயம் செய்தவனுடைய பாவத்தை மன்னித்துவிட்டு அநியாயம் செய்யப்பட்டவனுக்கு தன் புறத்திலிருந்து நன்மையை தருகிறேன் என்று அல்லாஹு தஆலா அநியாயம் செய்தவனுடைய பாவத்தையும் மன்னித்து விட்டேன் என்று சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு ஆனந்தம். நமக்கு கிடைத்த இந்த அருட்கொடைகள், நமக்கு கிடைத்த இந்த அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துகள் எல்லாம் நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளால் கிடையவே கிடையாது. நாம் எவ்வளவு பாவம் செய்கிறோம், அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நமக்கு இவ்வளவற்றையும் தருகிறான் என்று சொன்னால் ஒரே ஒரு சிறப்பு நம் இல்லத்தில் இருக்கிறது. உம்மத்தே முஹம்மதியா, அந்த ரசூலுடைய உம்மத்தில் அல்லாஹ் தஆலா நம்மை கொண்டு வந்தது அந்த ஒரே ஒரு சிறப்பு தான். அந்த ஒரு முகத்திற்காக ரசூல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த முகத்திற்காக அல்லாஹ் தஆலா நமக்கு இவ்வளவு ரஹமத்துகளை செய்து கொண்டே இருக்கிறான்.